Hi guys, welcome back to another video. இங்க நம்ம என்ன விளையாட போறோம் பாத்தீங்கன்னா Stumble guys. ஸோ இந்த கேம் விளையாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேம். எனக்கு இது விளையாடலான்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுனா என்னோட சின்ன வயசுலலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேமு. ஸோ திரும்பி இந்த கேம் ஆடலான்னு நான் வந்திருக்கேன். சரி வாங்க இப்போ கேம்குள்ளே போவோம். 24 பிளேயர்ஸ் தான் நான் பர் மேட்ச் மாற்றிட்டாங்க போல இருக்குது. ஃபஸ்ட்டு 32 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 24 மாற்றிட்டாங்க. ஏன்னா அது ஜங்கிள் ரோலா கைஸ். இது பழைய மேப்பு கைஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த மேப்பு தான். இது பழைய மேப் தான். இன்றைக்கி நம்ம புது மேப் பார்ப்போம். ஏதோ இன்றைக்கி ஐ திங்க் நிறைய புது மேப் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு புது மேப் இன்றைக்கி பார்ப்போம். சிறுவாங்க இப்போ நானும் லீடில் இருக்கேண்ணா. சிறுவாங்க இப்போ நம்ம டக்குன்னு போய் நம்ம வின் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆகிடலாம். அடப்பா கீழேட்டான்டா. சரி ஓடு 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 ஓடு. இவங்ககிட்டலாம் அவுட் ஆகிடக்கூடாது. அடப்பா லேக் வேறு ஆகுது கேஸ். லேக் வேறு ஆகுது. சரி வாங்க இன்றைக்கி கோல் என்னென்னா நம்ம 3 வின் எடுக்கணும் கேஸ். இன்றைக்கி அதுதான் கோலு. ஸோ ஸ்டம்பிள் கேஸில் 3 வின் எடுக்கணும். 3 க்ரௌன் எடுக்கணும் கேஸ். ஓகே இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்களா எல்லாருமே ஜம்ப் பண்ணுறாங்க. சும்மாவே எதுக்கு ஜம்ப் பண்ணுறாங்கன்னு தெரில. இப்போ நான் அமைதியாக உட்காந்துட்டு நான் ஜம்ப் பண்ணாமல் வந்துட்டேன். ஓகே கேஸ் இப்போ லீடில் இருக்கேன் நான் திரும்பி. ஸோ ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க 3, 2, 1 இப்போ அடப்பா கேட்ஸில் இருக்குது. ஓகே தாண்டிட்டேன். அவ்வளோதான் கேஸ். இவங்க இப்போ பின்னாடி போயிட்டு சும்மா பண்ணுறேன். உள்ளே போகிறேன். அதுதான் ப்ரோ பிளேயர் மூவ். அவ்வளோதான் கேஸ். குவாலிஃபைடு கேஸ். இப்போ இவங்க குவாலிஃபை ஆகணும். சரி அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் 3 வின் எடுக்க போகிறேன். அதுதான் கோலு. உங்களோட கோல் என்னென்னா இந்த வீடியோ 40 லைக்ஸ் கொண்டு போகணும். அதுதான் உங்களோட கோலு. ஸோ நம்ம 2 பேரோட கோலை முடிச்சுடுவோம். ஓகே இப்போ ஆல்ரெடி 8 பீப்புள் குவாலிஃபைட்டாங்க கேஸ். இன்னும் 4 பேர் தான் சீட் இருக்குது குவாலிஃபை ஆகிறதுக்கு. சரி வாங்க இப்போ யார் குவாலிஃபை ஆகிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம பேர் என்ன த ரஷ்ன்னு ஏதோ எழுதியிருக்கு. என்னன்னு தெரில. சரி வாங்க இப்போ கிட்ட வந்துட்டாங்க கேஸ். ஆனால் நிறைய பேர் ஆல்தான் கேஸ் எல்லோரும் குவாலிஃபை ஆகிட்டாங்க. 12 out of 12 குவாலிஃபைடு. ஆல்தான் ரவுண்ட் ஓவர். சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு போவோம். 24 ரிமைனிங்லேருந்து இப்போ 12 போயிடுச்சு கேஸ். ஆல்தான் இன்னும் 12 ரிமைனிங்கு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டில் 6 பீப்புள் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு என்ன மேப்புனா இதுவா பிளாக் டேஷ் கிளாசிக். எனக்கு இந்த மேப்பு ஞாபகம் இருக்குது கேஸ். இது ஏதோ ஒரு பிளாக்கில் வரும். அதை டாஜ் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க இப்போ ஜம்ப் பண்ணுவோம் இங்கே. ஐயோ அப்பா ஓகே கேஸ் நல்ல வேலை. இப்போ எவ்வளோ பேர் இன்னும் எலிமினேட் ஆகணும்? 6 பேர். ஆல்ரெடி ஒருத்தங்க எலிமினேட் ஆகிட்டாங்க. சூப்பர். இன்னும் 5 பேர் எலிமினேட் ஆனால் நெக்ஸ்ட் ரவுண்ட் ப்ரோக்ரஸ் பண்ணிடலாம். ஓகே கேஸ் இப்போ நான் 2 பீப்புள் எலிமினேட்டட் கேஸ். ஓகே சூப்பர். இப்போ இன்னும் 4 பேர் தான் எலிமினேட் ஆகணும். யாராவது எலிமினேட் ஆகிறாங்களா? இல்லை கேஸ். ஓகே இப்போ டக்குன்னு இந்த ஹோல்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் கிராக்கான பிளாக்ஸ்லாம் நம்ம ஜம்ப் பண்ணி உள்ளே போனால் அது உடஞ்சிடும். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்க போகிறேன் நான். ஓகே இப்போ இங்கே ஜம்ப் பண்ணிட்டு ஜம்ப் அப்பா. ஓகே கேஸ் நான் வின் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இதை வின் பண்ணிட்டேன்னா? இல்லை கேஸ் ஒன்றும் வின் பண்ணல. ஓகே ஆல்தான் கேஸ் குவாலிஃபைட் கேஸ். ஓகே ஓகே இப்போ 6 இப்போ இன்னும் 6 பேர் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் 6 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ரவுண்டு போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஓகே ஆல்தான் கேஸ் இன்னும் 6 பேர் போயிட்டாங்க. இன்னும் இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. இதில் யார் வின்னாராங்கன்னு பார்ப்போம். முடிஞ்ச இந்த வின் எடுத்துருவோம். ஓகே லாவா லேண்டா. ஓகே இதுவும் பழைய மேப்னா கேஸ். ஆனால் வாங்க விளையாடுவோம். இதில் கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். ஓகே இது ஆக்சுவலி ஒரு ஈஸி மேப் தான். நம்ம பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க. ஆனால் இவங்க சாவாங்களான்னு தெரில. ஓகே இப்போ வேறு எங்கே ஜம்ப் பண்ணுவோம். இங்கே ஜம்ப் பண்ணோமா? ஓகே ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ அங்கே போய் ஜம்ப் பண்ணுவோம். கீழே உண்டு கேஸ். ஐயோ ஆடா பாவி கீழே வந்துட்டேன் கேஸ். என்ன இது எலிமினேட் ஆகிக்கிறேன் கேஸ். சரி பரவாயில்ல. இன்னும் நெக்ஸ்ட் ரவுண்டு போவோம். ஒரே ஒரு வாட்டி தான் எலிமினேட் ஆனால் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு போகலாம். ஓகே கேஸ் இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு போயாச்சு. இப்போ என்ன மேப் வருது? அதே மேப் ஜங்கிள் ரோல்னா கேஸ். அதே மேப் லாஸ்ட் டைம் ஆடின மேப்பு தான். சரி வாங்க இப்போ திரும்பி ஆடி தான் ஆகணும். நம்ம எப்படியாவது இந்த மேட்ச் வின் பண்ணிடணும். ஓகே இப்போ வாங்க இந்த ஐலண்டுக்கு போவோம். இப்போ ஜம்பே அவ்வளோதான் கேஸ். ஓகே இப்போ நம்ம ஸ்டில் ஃபஸ்ட் ப்ளேஸில் தான் இருக்கோம். டக்குன்னு நம்ம ஓடி போகலாம். ஓகே ஃப்ரண்ட்டு போ. இங்கெல்லாம் ஸ்லைடே பண்ணக்கூடாது கேஸ். பிகாஸ் ஸ்லைட் பார்த்தீங்களா ஸ்லைட் பண்ணால் கீழே விழுறோம். ஸோ அடப்போய் கேஸ் செத்துட்டேன் கேஸ் திரும்பி. ஓகே பரவாயில்ல விடுங்க. நம்ம
லைக் கீழே வரும்போது ஸ்லைட் பண்ணக்கூடாது, நம்ம மிடில் இருக்கும்போது வேணால் ஸ்லைட் பண்ணலாம். இருந்தாலும் அதுவும் காஷன் எடுத்துனா கீஸ் பண்ணணும். ஆல் த கீஸ். ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் தான் இருக்கேன் நான். ஓகே ஓடியா ஓடியா ஓடியா. ஓகே இந்த சைட் போவோம். அதுக்கப்புறம் அழகாக இந்த ராக்கு மேலே போகலாம், இந்த ராக்கில் போகலாம். இப்போ வந்து அந்த கேட்டுக்கு போகணும் கீஸ். எனக்கு நான்டா ஃபஸ்ட் ப்ளேஸு. ஜம்பே அவ்வளோதான், நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் எடுத்துட்டேன். அவ்வளோதான், சூப்பர் கீஸ். இந்த வாட்டியும் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் தான். ஓகே இந்த வாட்டி நம்ம வந்து கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும். ஓகே கீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு அப்படியே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ வந்து 4 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போ வந்து எவ்வளோ பேர்னா 8 பேர் குவாலிஃபை ஆகணும் கேஸ். 8 பேர் குவாலிஃபை ஆனால் நம்ம வந்து டக்குன்னு நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடலாம். சரி வாங்க. ஓகே கேஸ், 9 பீப்புள் குவாலிஃபை ஆகிட்டாங்க கேஸ். இந்த பாஷர்னு ஒருத்தர் வந்து குவாலிஃபை ஆகிடுவான்னு நினைக்கிறேன். நான் பாஷருக்கு ரூட் பண்ணிட்டுருக்கேன், கண்டிப்பாக ஆயிடுவான். என்னோடய ஸ்பெல்லில் வந்து ஒர்க் ஆகிடும், இவன் வந்து குவாலிஃபை ஆகிடுவான். ஓடுறான் கேஸ். 4 பேர் வராங்க. இப்போ வந்து எவனாவது ஆல் த கேஸ் பாஷர் குவாலிஃபைடு. ஏதோ டைனோசர்னால் குவாலிஃபை ஆகலைன்னு நினைக்கிறேன். இல்லை அது ஏதோ ஒரு பர்பிள் கலராக ஒரு அவுட்ஃபிட் போட்ட ஒருத்தன் வந்து குவாலிஃபை ஆகலை. சரி வாங்க, இப்போ வந்து 12 பீப்புள் இருக்காங்க. இப்போ நான் அங்கே இருக்க பார்த்தீங்களா, டிஃபால்ட் அவதார் வச்சுட்டு இருக்கேன். பிளேயர்னு ஏதோ பேர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பேர் அப்புறமா மாற்றிக்குவோம். ஓகே இப்போ பெயிண்ட் ஸ்ப்ளாஷ் வந்தாச்சு. இதுவும் பழைய மேப்பு தான். ஆனால் இந்த மேப் இன்னைக்கு விளையாடுனதே இல்லை. ஸோ வந்து வாங்க விளையாடுவோம். ஓகே கேஸ், இப்போ 6 பேர் வந்து எலிமினேட் ஆகுவாங்க. ஸோ வந்து 6 குவாலிஃபை, அதுக்கப்புறம் 6 எலிமினேட்டடு. சரி திரும்பியும் நானா என் ஃபஸ்ட்டு ப்ளேஸு. சரி வாங்க, ஓடு. நிறைய பேர் பின்னாடி தான் இருக்காங்க, நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது ஃபஸ்ட் ப்ளேஸ் போகிறதுக்கு. சரி வாங்க. அப்பா நல்லா டாஜி. அப்பா ஆல்மோஸ்ட் வந்து மாட்டிருப்பேன். அப்பா நல்லா வேலை கேஸ். கீழே வந்துருப்பேன் கேஸ். எதுக்கே நான் அந்த ரிஸ்க் எடுத்தேன்னு எனக்கே தெரில. சரி வாங்க, இப்போ வந்து அழகா இப்படி போயிடுவோம். ஓகே கேஸ், அவ்வளோதான், நம்ம முடிக்க போகிறோம். இந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஏறிடுவோம். இப்போ வந்து இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான் கேஸ். அவ்வளோதான், நம்ம முடிச்சாச்சு. சரி வாங்க, இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு பார்க்கோர் பண்ணி முடிக்க போகிறேன். பிகாஸ் எனக்கு நிறைய டைம் இருக்குது. இங்கே பாருங்களேன், இப்போ அழகா அப்படியே அவ்வளோதான் குவாலிஃபைடு. சரி வாங்க, இப்போ வந்து மற்றவங்க வந்து குவாலிஃபை ஆகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே கேஸ், இப்போ ஒரு வழியாக வந்து 6 பீப்புள் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் 6 வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. இதுதான் லாஸ்ட் ரவுண்டு கேஸ். ஏதாவது ஒரு பிளாக் டேஷ் தந்தால் நான் கண்டிப்பாக வின் பண்ணிடுவேன் கைஸ். பிளாக் டேஷே வந்துச்சு, சூப்பர் போடு. பிளாக் டேஷ் நான் கண்டிப்பாக வின் பண்ணிடுவேன் நான் நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து 5 பீப்புள் எலிமினேட் ஆகணும். ஆனால் நானாக எலிமினேட் ஆகாமல் இருப்பேன் பாருங்கள். மார்க் மை வேர்ட்ஸ், நான் வந்து இந்த க்ரௌன் எந்து தான். ஓகே இப்போ வந்து இந்த ஹோல்குள்ளே போயிடுவோம். அவ்வளோதான், இப்போ வந்து 5 பீப்புள் எலிமினேட் ஆகணும். அவ்வளோ போய் லேக் ஆகுது கீஸ், லேக் ஆகுது. எப்போ ஓகே கீஸ், அவ்வளோதான் எஸ்கேப் ஆச்சு. ஃபஸ்ட்டு லேக் ஆகிட்டு இருந்து நல்ல வேலை எஸ்கேப் பண்ணியாச்சு கீஸ். ஓகே இப்போ வந்து எவனும் எலிமினேட் ஆகலையா, பரவாயில்லையே, எல்லாம் நல்லா தான் ஆடுறாங்க கீஸ். இன்னும் பாஷர் உயிரோடு தான் இருக்காங்க போல இருக்குது கீஸ். பாஷர் இன்னும் இங்கே தான் இருக்கான். சிவாங்க இப்போ வந்து யாராவது எலிமினேட் ஆகிட்டாங்களா? யாருமே எலிமினேட் ஆகலை. சிவாங்க இங்கே போவோம். ஓகே ஓகே கீஸ், பாஷர் எலிமினேட்டட் ஆயிட்டானா நினைக்கிறேன். இன்னும் உயிரோடனா கீஸ் இருக்கான், வேறு எவனோ எலிமினேட் ஆகிட்டான். ஓகே இப்போ வந்து நல்லா எப்பா ஏதோ இது பண்ணி நான் வந்து தப்பிச்சிட்டேன் கேஸ். சரி வாங்க இப்போ இங்கே போவோம். எல்லாரும் எலிமினேட்டடா கேஸ், நான் வின் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை கேஸ், இன்னும் ஒருத்தர் இருக்கான். சரி வாங்க நம்ம வின் பண்ணிடுவோம், எப்படியாவது வின் பண்ணிடலாம். ஓகே கைஸ், வின் பண்ணிட்ட கேஸ். எப்போ நல்ல வேலை முடிச்சிட்டேன் கேஸ் ஒரு வழியாக. நம்ம ஃபஸ்ட்டு க்ரௌண்ட் இது தான், இன்னும் 2 க்ரௌண்ட் எடுக்கணும் கேஸ். ஓகே சூப்பர் போடு, நம்ம ஃபஸ்ட்டு க்ரௌண்ட் எடுத்தாச்சு, இன்னும் 2 க்ரௌண்ட் எடுக்கணும். சரி வாங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கேம் போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கேம் போயாச்சு. இப்போ என்ன வருது? கேஸ் சூப்பர் ஸ்லைட்னு ஏதோ அந்த மேப் வந்திருக்கு. இது பழைய மேப் தான் நினைக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கதான் நினைக்கிறேன். இந்த வாட்டர் பார்க் மேப் மாதிரி இருக்குது கேஸ். அழப்பா கீழே வந்துட்டாங்க கேஸ். சரி வாங்க டக்குன்னு போவோம். இந்த வாட்டியும் வின் பண்ணிடுவோமான்னு பார்த்துடலாம். ஓகே ஜம்பு. ஓகே டக்குன்னு ஓடு. நம்ம லீடில் இருக்கோம் கேஸ், லீடில் இருக்கோம். சூப்பரு, லீடில் இருந்தாலே வந்து பெரிய விஷயந்தான். கீழே ஒரு செகண்டுக்கு கீழே வந்துருப்போம் கேஸ், நல்ல வேலை. ஓகே கேஸ், இப்போ வந்து 12 பீப்புள் வந்து குவாலிஃபை ஆகலாம். இப்போ அதில் நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் எடுத்துகிட்டு வாயா. ஓகே ஓடு. ஓகே இருங்க. ஐயோ அப்பா கேஸ், எக்ஸ் வந்து அடிச்சிருச்சு கேஸ், நான் திரும்பி எக்ஸ் அடிச்சிருச்சு. ஐயோ டக்குன்னு ஓடணும். ஓகே கேஸ், என்ன கேஸ் இந்த எக்ஸ்ன்னு அடிச்சுட்டே இருக்குது கேஸ், ரொம்ப வந்து இதுவாக இருக்குது. ஓகே ஓடு கேஸ், இந்த ஃபேனை தப்பிச்சிட்டேன். இப்போ அவ்வளோதான்,
ஃபஸ்ட்டு ப்ளேஸு போட்டு. ஓகே கேஸ், இப்போ ஃபஸ்ட்டு ப்ளேஸ் எடுத்தாச்சு. சங்கி கபாப். ஓகே கேஸ், இவனும் குவாலிஃபை ஆக போகிறோம் போல இருக்குது. ஜூமி ரேவனும் சங்கி கபாப் குவாலிஃபைடு. சரி வாங்க மற்றவங்க குவாலிஃபை ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே கேஸ், இப்போ 12 பீப்புள் தான் இருக்காங்க, அதில் இன்க்ளூடிங் மீ. ஸோ வாங்க இப்போ டக்குன்னு போய் நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னதுன்னா, ஓ சூப்பர் வாட்டர் பார்க்கா, சூப்பர் வாட்டர் பார்க்னு ஏதோ வந்திருக்கு கேஸ். சரி வாங்க இது விளாடுவோம். ஓகே கோ, லெட்ஸ் கோ மேன், லெட்ஸ் கோ. ஓகே, இன்னும் 6 பீப்புள் குவாலிஃபை ஆகலாம். ஸோ டக்குன்னு நம்ம போனோம். இது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு போகலாம். பிகாஸ் நம்ம 6 பீப்புள்னா ரொம்ப கம்மியான ஸ்பாட்ஸ்னா கேஸ். டக்குன்னு போகலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம லீடில் தான் இருக்கோம். அவர் போய் அடிச்சிருச்சு கேஸ், டக்குன்னு போகணும் கேஸ். வேறு அடிச்சிருச்சு என்ன. ஓகே ஜம்ப்பு, அவ்வளோதான். இப்போ இது வேறு வருது. ஓகே, அது எஸ்கேப் பண்ணியாச்சு. நைஸ் நைஸ். பாம்பு பா கேஸ், பாம்பில் வருது கேஸ். அவ்வளோப்பா, பாம்பு என் மேலே இது பட்டுருச்சு. ஸோ நான் கீழே வந்துட்டேன். ஓகே சூப்பர். இப்போ இது ஃபேனா எப்போ. ஓகே எங்கே ஜம்ப்பு, ஏன்னா அது லாவா இடத்துக்கு வந்திருக்கோம். சரி வாங்க இப்படி போவோம். அவ்வளோதான். இப்போ ஜம்ப்பு, இப்போ இங்கோட ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப். ஓகே சூப்பர், டபுள் ஜம்ப். அவ்வளோதான் கேஸ். இப்போ பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ செத்தாலும் எவனும் கேட்சப் பண்ண மாட்டோம். சரி வாங்க டக்குன்னு போ அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் அப்படிக்குன்னு சாகக்கூடாது. அப்போ நல்ல வேலை கேஸ், ரேல் விட்டு வெளியே போயிருப்பேன். ஓகே ஓடு. அப்பா அடப்பா, ஸ்டோன் நடிச்சிருச்சு கேஸ். கரெக்டாக வந்துச்சு ஸ்டோனு. ஓகே பரவாயில்ல, நம்ம திரும்பி போகலாம். எவனாவது வரானா? இல்லை கேஸ், எவனும் வரல. ஓகே டக்குன்னு ஓடுவோம். ஓடுங்க. என்ன அது பேட்டு மாதிரி எதுவும் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகே நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம் அதுவும். ஓகே பஞ்சியா அப்பா, பஞ்ச் பண்ணிட்டோங்க கேஸ். என்ன ஏதோ ரேண்டமாக ஏதோ ஒரு பஞ்ச் இருந்தது. ஓகே அவ்வளோதான், குவாலிஃபைடு கேஸ். இப்போ ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் நம்ம. இப்போ மற்றவங்க குவாலிஃபை ஆகட்டும். இவங்களும் கிட்ட வந்துட்டாங்க கேஸ். சரி வாங்க நம்ம வெயிட் பண்ணுவோம் எங்களுக்கெல்லாம் குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஓகே கேஸ், இப்போ 6 பீப்புள் ரிமைனிங்கு. இப்போ ஏதாவது புது மேப் சூப்பராக இருக்கும் கேஸ். நான் ஏதாவது பார்க்காத மேப் எப்படியாவது தந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இப்போ என்ன மேப் வருது. இப்போ என்னையா மேப் இது? ஜுராசிக் ரஷ்யா கேஸ். இந்த மேப் நான் பார்த்ததே இல்லை. இது புது அப்டேட்டில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மேப்பு. ஓகே வாங்க விளையாடுவோம். ஓகே ஒரே ஒருத்தனா அதில் குவாலிஃபை ஆக முடியும் போல இருக்குது. இந்த மேப் வேறு எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எப்படி பண்ணுவேன்னு தெரில. அடப்பாய் கேஸ், என்னையா இது? டே எல்லாரும் ஃப்ரெண்டு போயிட்டாங்கயா, என்னையா நான் பண்ணிட்டுருக்கேன்? ஓடு கேஸ். ஓகே கேஸ், இன்னும் ஒருத்த மட்டும் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கா. நம்ம எப்பயாவது பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இதை. ஓகே கேஸ், நம்ம தான் லீடு எப்படியாவது நம்ம பண்ணிடணும் இதை. ஓகே இங்கே கீழே ஜம்ப் பண்ணிவிடுவோம். ஓகே சூப்பர். இப்போ டக்குன்னு ஓடு. இது எங்கேயோ போகுது. அந்த டைனோசர்ஸில் எங்கே போகுதுன்னு எனக்கே தெரில. சரி வாங்க எப்படி ஜம்ப் பண்ணுறது. சரி வாங்க ஜம்ப் பண்ணுவோம். அடப்பா அடிச்சிச்சு கேஸ் என்ன. சரி இந்த ரேம்பில் போன போல இருக்குது. சரி வாங்க ரேம்பில் போயிட்டேன். இப்போ ஏதோ ஸ்பைக்கு ஸ்பைக் வந்துச்சு கேஸ். சரி ஓடு அடப்பாவி, கரெக்டாக தண்ணியில் தட்டி விடிச்சிச்சு கேஸ் இந்த ஸ்பைக்ஸ்லாம். ஓகே அவ்வளோதான், நான் ஓடிட்டேன். என்ன அது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது கேஸ். இது இங்கே பார்த்தீங்களா, கரெக்டாக நான் வரும்போது தான் இந்த ஸ்பைக்ஸ்லாம் வருது. சரி கேஸ், ஆடப்பாவி எலிமினேட் ஆகிட்டோம் கேஸ். எவனும் போய் டக்குன்னு ஓடிட்டான் போல் இருக்குது. ஆடப்பா ஆனால் இந்த மேப்பில் நான் கண்டிப்பாக வின் பண்ணி தீருவேன் கேஸ். சரி வாங்க பரவாயில்ல, எவனோ பிக்கிள் பேட்னு ஏதோ ஒருத்தன் வின் பண்ணிட்டான். சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் போவோம். ஏதோ ஒரே ஒரு ரவுண்ட் தானே அவுட் ஆனோம், பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் மேப் ஸ்பின்கோ ரவுண்டு ஏதோ ஒரு மேப்பு. சரி வாங்க இப்போ இப்போ டக்குன்னு போய் நம்ம குவாலிஃபை பண்ணிடலாம். இது பழைய மேப் தான் போல இருக்குது. ஸோ டக்குன்னு ஈஸியாகவே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி என்ன அது இவ்வளோ பேர் முன்னாடி போயிட்டாங்க. டக்குன்னு நம்ம சைடில் போய் எஸ்கேப் பண்ணிடுவோம். இங்கே பாருங்களேன், இப்போ நான் சைடில் போயிடுறேன். அவ்வளோதான். ஓகே இப்போ அது எஸ்கேப் பண்ணியாச்சு. இப்போ டக்குன்னு இங்கே போவோம். ஓகே ஓடியாப்பா, நான் அதை அடிச்சிருக்கோம். சரி ஓடிட்டேன். அடப்பா கேஸ், என்ன அது அடிச்சுட்டு இருக்காங்க. டே அடப்பா கேஸ், செத்துட்டேன் கேஸ். இங்கே திரும்பி பண்ணுவோம். ஓகே ஜம்ப்பே அவ்வளோதான் கேஸ். இப்போ குவாலிஃபைடு நம்ம. இப்போ ஓகே கேஸ், இங்கெல்லாம் வந்துட்டாங்க. நம்ம டக்குன்னு குவாலிஃபை பண்ணிட்டோம். ஓகே கேஸ், இப்போ ஒரு வழியாக நம்ம குவாலிஃபை பண்ணியாச்சு. இப்போ நான் 6 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பேர் தான் குவாலிஃபை ஆகணும். 6 பேருக்கு மட்டும்தான் இப்போ சீட் இருக்குது குவாலிஃபை ஆகிறதுக்கு.
ஓகே கேஸ் இப்போ வந்து 12 பீப்புள் மட்டும் தான் ரிமைனிங்கு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் போக போகிறோம். சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் மேப் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே பார்த்தீங்களா எப்படி டான்ஸ் ஆடிருக்கேன் நான். ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் மேப் என்னதுன்னா பிளாக் டேஷா. ஓகே கேஸ் இது ஈஸியாக பண்ணிடலாம். நான் வந்து பிளாக் டேஷில் ஒரு பெரிய ப்ரோ. ஸோ வந்து நான் ஈஸியாகவே பிளாக் டேஷ் முடிச்சிடுவேன். சரி வாங்க இப்போ வந்து பிளாக் டேஷ் ஆடுவோம். ஓகே இப்போ வந்து ஜம்பே. ஓகே நான் வந்து கொஞ்சம் கேஷுவலாக தான் ஆட போகிறேன் இப்போதைக்கு. ஓகே இப்போ வந்து இந்த சைடில் கொஞ்சம் நேரத்துக்கு உக்காந்துப்போம். ஓகே இப்போ வந்து இந்த சைடு போகலாம். ஏன்னா அது இவ்வளோ ஈஸியாக இருக்குது. எவனாவது அவுட் ஆனானா ரொம்ப அசிங்கம் கேஸ் இதுக்கெலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லலாம் எவனும் அவுட் ஆக மாட்டான் எப்படியோ. ஆனால் போய் 2 பேர் அவுட் ஆகிட்டாங்களா? என்னையா இது எப்படியா எவ்வளோ தூரம் வந்தாங்க அவங்க 2 பேரும் எனக்கு தெரில. சரி அவங்க இப்போ வந்து எவ்வளோ பேர் அவுட் ஆகிருக்காங்க? இன்னும் எவனும் அவுட் ஆகலை. 2 பேர் தவிர வேறு எவனும் அவுட் ஆகலை. சரி வாங்க இப்போதைக்கு வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து அஃப்கோர்ஸ் எவனும் அவுட் ஆக மாட்டான். சரி இப்போ வந்து 5 பீப்புள் எலிமினேட் ஆகிட்டாங்களா டக்குன்னு. சரி வாங்க ஆல்தான் கேஸ் குவாலிஃபை பண்ணிட்ட கேஸ் எப்படியோ நல்ல வேலை. இப்போ குவாலிஃபைடு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் போவோம். இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. எப்படியாவது இந்த க்ரௌனை தூக்கிடணும். ஓகே வாங்க இப்போ வந்து டக்குன்னு போய் இந்த க்ரௌனை ஸ்டீல் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு மேப் என்னதுன்னா என்ன அது? சூப்பர் வாட்டர் பார்க்கு கேஸ். என்ன அது இது பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் எப்படியாவது பண்ணி தான் ஆகணும். ஓகே இது நம்ம வந்து ஒருத்தமேனால மட்டும்தான் குவாலிஃபை ஆக முடியும். அதோ நம்ம வந்து லாஸ்ட் டைம் ஃபெயில் பண்ணிட்டோம். ஓகே ஜம்பியா அப்பா இவங்க வந்து ஃப்ரண்ட்டில் இருக்காங்க கேஸ். எப்படியாவது நம்ம பண்ணிடணும். இவனை முன்னாடி போயிடணும். ஓகே ஓடு 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 ஓடு. ஓகே கேஸ் இப்போ வந்து நம்ம தான் ஃப்ரண்ட்டு. ஓகே சூப்பர். அவன் எதுக்கு அப்படி போனான்னு தெரில. ஓகே இப்போ வந்து இதுக்கிட்டனா நம்ம சாகவே கூடாது. ஒரு வாட்டி கூட ஹிட் ஆக முடியாது கேஸ். ஒரு வாட்டி கூட ஹிட் ஆக முடியாது. ஒரு வாட்டி கூட ஹிட் ஆச்சுன்னா நம்ம வந்து மாட்டிக்கிடுவோம். ஓகே இப்போ வந்து இந்த பாம்லாம் வருது. இந்த பாம் கிட்டேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும். ஓகே கேஸ் இப்போ வந்து கேஸ் நல்லா போயிட்டு இருக்கு கேஸ். ஆடப்போ கேஸ் கீழே வந்துட்டான் கேஸ். கீழே வந்துட்டா. ஐயோ ஃப்ரண்ட்டில் இருக்கானே. எப்படியாவது ஓடிடணும் கேஸ். ஜம்பே. ஓகே கேஸ் இப்போ லாவா பாட்டு வந்தாச்சு. ஓகே இது வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி கேஸ். மற்றவங்களாம் கீழே போனாங்கன்னா நம்ம லாவாவில் போனோம்னா நம்ம ஈஸியாகவே ஃபாஸ்ட்டாக போயிடலாம் இங்கே. சரி வாங்க ஜம்ப்பு. இங்கே ஒரு ஜம்ப்பு அவ்வளோதான் கேஸ். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் தான் இருக்கோம் நினைக்கிறேன். நம்ம முடிச்சிடலாம் கேஸ் இது எப்படியாவது. ஓகே ஓடு. பூஸ்ட்டு நிறைய பூஸ்ட்லாம் இருக்குது. ஓகே சூப்பர். இப்போ வந்து அழகாக இப்போ இங்கே ஜம்ப் பண்ணுவோம். அதே கேஸ் அந்த பாட்டு ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ண பார்த்தியா? அதுதான் வந்து ஒரு ப்ரோ பிளேயர் மூவ். ஓகே இப்போ வந்து டக்குன்னு இங்கே பால்லாம் வருது. நம்ம எப்படியாவது டாட்ச் பண்ணி போயிடலாம். ஓகே எதுக்கும் அடி வாங்கலை கேஸ். சுத்தமே அடி வாங்கலை. அவ்வளோதான் முடிச்சிட்டோம் கேஸ். அந்த க்ரௌனை நம்மளுக்கு தான் ஒரு ஸ்பின்னு போட்டு அவ்வளோதான் கேஸ். க்ரௌன் எடுத்தாச்சு. போடு. இன்னும் கேஸ் நம்ம செகண்ட் க்ரௌன்னு ஒரே ஒரு க்ரௌன் தேவை நம்ம வின் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும். பார்த்தீங்களா பிளேயர் ஹாஸ் வான் தி கேம். சூப்பர் கேஸ். ஓகே கேஸ் இப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு க்ரௌன் தான் தேவை. சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். ஐயோ இந்த மேப்பா ஜுராசிக் க்ரஷ் கேஸ். இந்த மேப்பில் தான் நான் ஃபைனல் அவுட் ஆனேன். சரி வாங்க எப்படியாவது இது வந்து ஃபைனல் கூட இல்லை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர் தான். ஸோ வந்து எப்படியாவது வின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த மேப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். நம்ம அதுக்கப்புறம் இந்த ஃபைனலில் வந்துச்சுன்னா இந்த மேப்பை அழகாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம அழகாக இது பண்ணலாம். ஓகே கேஸ் எவனோ ஃப்ரண்ட்டில் இருக்கான். அடப்பா என்ன அது இப்படி போயிடுச்சு. ஓகே இப்போ வந்து நார்மல் இது வந்துடுச்சு. என்ன அது நிறைய டைனோசர்லாம் வருது கேஸ். எப்படியாவது அடப்பா டைனோசர் அடிச்சிச்சு கேஸ். ஓடு. இன்னும் அது இவ்வளோ டைனோசர் வருது கேஸ். என்ன அது எப்படியா நான் வந்து எஸ்கேப் பண்ணுறது இங்கேருந்து? எவ்வளோ டைனோசர் வருது பார்த்தீங்களா? எப்பா என்ன வந்து பறக்க விட்டாங்க இந்த டைனோசர்லாம். எப்பா ஓகே ஜம்ப் அவ்வளோதான். ஓகே டாட்ச் பண்ணிட்டேன் எல்லா டைனோசரும். ஓகே இப்போ வந்து இந்த பாட்டா? ஓகே நம்ம இப்போ ரேம்பில் போகணும். அவ்வளோதான் சூப்பர் கேஸ். இந்த ஸ்பைக்கு பாட்டிலலாம் கேஸ் நான் வந்து ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன். ஓகே இந்த செகண்ட் ஸ்பைக் வந்தாச்சு. ஓகே டக்குன்னு இந்த ஜம்ப்பு அவ்வளோதான். அடப்பாய் மாட்டிக்கிட்டோம் கேஸ். சரி வாங்க எப்படியாவது நம்ம அடி வாங்கினா நம்ம ஆகணும் கேஸ் எனக்கு தெரிஞ்சு. சரி வாங்க டக்குன்னு போகலாம் கேஸ். செத்துக்கிட்டே இருக்கேன். நான் வின் பண்ணுவேன்னு தெரில. ரொம்ப இதுவாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது. எப்படியாவது அப்பா நான் பண்ணிட்டேயா ஜம்ப்பு கேஸ். இன்னும் 6 ஸ்பாட் தான் கேஸ் இருக்குது. 6 ஸ்பாட் தான் இருக்குது. அப்பா நோ கேஸ். இன்னும் 2 ஸ்பாட் தான். ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பாட் அவ்வளோதான் கேஸ். குவாலிஃபை பண்ணியாச்சு. நல்ல வேலை லாஸ்ட் ஸ்பாட்டில் குவாலிஃபை பண்ணிட்டேன். எப்பா ஆனால் இந்த மேப் ரொம்ப கஷ்டமாக தான் கேஸ் இருக்குது. இந்த மேப்பு இது வந்து உஷாராக தான் ஆடணும் இந்த மேப்பை. ஓகே வாங்க இப்போ வந்து 12 பீப்புள் தான் ரிமைனிங். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து மேப்பு போய் பார்க்கலாம். ஓகே லெட்ஸ் see வாட் இஸ் த நெக்ஸ்ட் மேப். இப்போ வந்து நெக்ஸ்ட் மேப் வந்து பிளாக் டேஷா. இதெல்லாம் ரொம்ப ஈஸி கேஸ். எல்லாம் அழகாக பண்ணிடலாம்.
ஓகே, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து 0 people have been eliminated வந்து அது வந்து கரெக்டாக ஏறிடும். ஓகே, இப்போ வந்து ஆனால் நான் சாக மாட்டேன் கேஸ். இந்த க்ரௌண்டை நடத்தே நான் வந்து இந்த ரவுண்டில் நான் முடிச்சிடுவேன் கேஸ். இந்த ரவுண்ட்லேயே இந்த மேட்ச்லேயே நான் வந்து க்ரௌண்ட் எடுத்துடுவேன். ஓகே, இப்போ வந்து எவனும் எலிமினேட் ஆகலை. சரி வாங்க, இப்போ எவனாவது எலிமினேட் ஆகலான்னு பார்க்கலாம். ஓகே கேஸ், டக்குன்னு 5 people எலிமினேட் ஆகிட்டாங்க. சூப்பர், அவ்வளோதான் கேஸ், குவாலிஃபைடு. சரி வாங்க, இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு, இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. இதை மட்டும் வின் பண்ணிட்டோம், அவ்வளோதான். 3 க்ரௌண்ட் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த வீடியோட கோலையே முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ நெக்ஸ்ட் மேப்பு போகலாம். ஓகே கேஸ், லாவா லேண்டா. ஓகே, இதுதான் இங்கேயும் நம்ம லாஸ்ட் டைம் சேர்த்தோம். ஸோ எப்படியாவது இதை பண்ணிடலாம். ஆனால் இந்த மேப் ஆக்சுவலி ஈஸி தான் கேஸ், நம்ம பண்ணலாம். சரி வாங்க, ஆனால் நிறைய பேரும் இந்த மேப்பில் சூப்பராக தான் விளையாடுவாங்க. ஸோ நம்மளும் கம்பெட்டிட்டிவாக இருக்கணும். ஓகே, நம்ம டக்குன்னு இந்த பிளாக் போவோம், இந்த பிளாக் ஓடிடலாம். ஓகே சூப்பர் கேஸ், இப்போதைக்கு ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சைடு வரும்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், இப்போ நான் நல்ல இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் எலிமினேட் ஆகிட்டாங்க கேஸ். ஆல்ரெடி ஒருத்தர் எலிமினேட் ஆகிட்டான், முன்னது ஒருத்தர் எலிமினேட் ஆகிட்டான். ஓகே சூப்பர், இப்போ வந்து 3 பேர் எலிமினேட் ஆனால் இந்த க்ரௌண்ட் எடுத்துலாம் கேஸ் எப்படியாது. ஓகே, ப்ளீஸ் சம்படி டை, ப்ளீஸ் சம்படி டை. ஓகே கேஸ், அவன் ஒருத்தர் கீழே அழகாக இருக்கான், நான் அவனை செத்துருவான்னு நினைக்கிறேன். இது ஒரு சீஸ் கேக்னு ஒருத்தர் நினைக்கிறேன். சீஸ் கேக் செத்துட்டு, சீஸ் கேக் அழப்பா எஸ்கேப் போயிட்டான் கேஸ் அவன். நோ கேஸ், செத்துட்டான் கேஸ். ஓகே, இப்போ வந்து இன்னும் 2 பேர் தான், தயவு செஞ்சு செத்துருங்க, யாராவது சாவுங்க. ஓகே, இங்கே ஜம்ப் பண்ணிடுவோம். ஓகே சூப்பர், அவனோட பாய் அவன் மட்டும் பிளாக்கில் அவன் செத்துருப்பாங்க கேஸ். நோ. ஓகே, இப்போ யார் வந்து அலைவாக இருக்காங்க நம்மளும் பார்த்துருவோம். ஆனால் நான் கண்டிப்பாக வின் பண்ணிவிடுவேன், அது கன்ஃபார்மு. யார் செகண்ட் ப்ளேஸ் இருப்பாங்கன்னா இப்போ வந்து இது டவுட்டு. ஆனால் நான் வின் பண்ணிடுவேன் கேஸ், நான் வின் பண்ணிடுவேன். ஓகே, இன்னொரு ஒருத்தர் செத்துட்டாங்க கேஸ். இது ஏதோ பிங்க் கலர் ஒருத்தர் இருக்கான், இவன் வர்சஸ் மீ. நான் கண்டிப்பாக வின் பண்ணிடுவேன், நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நான் வின் பண்ணிடுவேன். ஓகே கேஸ், என்னையாவது அந்த டைல் அங்கே இருக்குது, நான் ரிஸ்க் இருக்க விரும்பலை. ஓகே, எப்படியாவது நான் எஸ்கேப் ஆனோம் கேஸ். என்ன பண்ணுறது எனக்கு தெரில கேஸ், என்னையா பண்ணுறது டேய். ஓகே ஜம்பே, அப்பா கேஸ் வின் பண்ணிட்டேன் கேஸ். இப்போ அவன் சும்மா ஒரு ஜம்ப் பண்ணால் அதுக்காக வின் பண்ணிட்டேன் கேஸ். போடு சூப்பர், அவன் தான் 3 க்ரௌண்ட் எடுத்தாச்சு. ஓகே, இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பாய் ஃப்ரம் ஆதிர் கேமர், பாய்.